வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நியூ இயர் ரெசல்யூஷன்னா நம்ம இப்போ மிட் இயர் வந்துட்டோம். ஸோ என்ன மாதிரி யாராவது வெயிட் லாஸில் ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. நான் ரெசல்யூஷன் எடுத்ததோட சரி எந்த ப்ரோக்ரஸும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம மிட் இயரில் இருக்கோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இயர்க்காச்சும் நம்ம சேம் ரெசல்யூஷன் எடுக்காமல் இருக்கணும். அதுதான் என்னோடய நோக்கம். இப்போது இன்னும் நான் வந்து லாங் டர்மாக பண்ணல. இந்த 1 மந்தில் நான் 10 kgs குறைக்கலான்றது பிளான். இது க்ராஷாக தான் இருக்கும் சில பேருக்கு. எனக்கு அதுதான் ஒர்க் ஆகும். எனக்கு லாங் டேர்ம்லாம் வந்து வேலைக்காகலை. என்னோடய லேப் ஒர்க், மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து நான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கோலோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் என் கூட சேர்ந்து டெய்லி வெயிட் செக் பண்ணி இன்னிலேருந்து ரஃப்லி ஒரு 30 to 35 days, லைக் இப்போது வந்து August 6th or 7th நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் 10 kgs குறைஞ்சிருக்கேனான்னு கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போது வேறு எனக்கு 7ல் குருன்னு சொல்லியிருக்காங்க. 7ல் குருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன ராசின்னு. உங்களுக்கு ராசி பார்க்குற நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போ எல்லாரையும் யூடியூப்பில் பார்க்குறோமே, எல்லோரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ. சரி, இப்போது 7ல் குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னோடய மிஷினில் ஏறி பார்த்து வெயிட் சொல்லலான்னு பார்த்தா வெயிட் லாஸ் மிஷினும் வேலை செய்ய மாட்டேங்குது. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கோலை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு 30 டேஸில் 30 to 35 டேஸில் 10 kgs குறைக்கலான்னு பார்க்கலாம். உங்களோட கோலை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் சிக்கன் கிரேவி. இதை நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஷெஃப் பண்ணுறது பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம், அப்புறம் எண்ணெய், சோம்பு, தேவையான மசாலா, உங்களுக்கு பிடிச்ச மசாலா, அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சார்ட் பண்ண பிறகு அது பச்சை வாசனை போன பிறகு க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த தயிர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீக் யோகர்ட்டில் வந்து லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நான் அது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றது பார்ப்பீங்க. ஸோ அப்போ தான் அந்த தயிர் வாசனைலாம் போகும். அப்புறம் வந்து என்ன சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தெரியுது இல்லையா, வந்த பிறகு இறக்கிடலாம். நான் அங்கே பிஸியாக சிக்கன் கிரேவி வைக்கும்போது இங்கே ஒருத்தவங்க பிஸியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். என்னோடய இந்த பேஜில் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, என்னோடய டே டு டே மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சேர்ந்து இந்த ஜேர்னியில் நீங்களும் இருப்பீங்க நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.